வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக சுவாமிஜியோட ஞானக்கலைஞர் பாடலிருந்து தொகுதி 2லிருந்து 1084வது பாடலாக விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படின்ற விதத்தில் நம்ம இன்னைக்கு சிந்தனை கேட்டுக்கலாம். 1970 எழுதியிருக்காரு. கருங்கல்லை மெருகிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி போலாகும் திறமையை கண்டோம். இரும்பு ஆகாயத்தில் பறக்க எளிதாகிவிட்டது. நம் ஆற்றல் மீறி வருங்கால வாழ்விற்கு கேட்டளிக்கும் வகை வகையாம் போர்க்கருவிகள் பெருக்கிக் கொண்டோம். நெருங்கி வரும் பேரழிவை தடுக்க ஆன்ம நிலையறிந்து வாழ்கின்ற புதுமையை காண்போம் அப்படின்னு எழுதியிருக்காரு. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதினு சுவாமிஜி ஒரு 16 அம்ச திட்டம் கொடுத்துருப்பாரு. போரில்லா நல்லுலகம் வேணும் உலகத்துக்கு. அதுக்கு தான் இந்த பாடலை முதல்லையே எழுதியிருக்காரு அவர். அது இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதுந்தான் வேதாத்திரி எழுதுறதுக்காக. இது 1970 எழுதியிருக்காரு. கருங்கல்லை மெருகிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி போல் திறமையை கண்டோம். கருங்கல் தான், அதை பாலிஷ் போட என்ன நடக்குங்க, அந்த இடத்துல ஒரு கருங்கல்லை பாலிஷ் போடனாங்க நம்ம முகம் பார்க்குற மாதிரி நம்ம கிரானைட் கல்லாம் பார்க்குறோம். அதுபோல் கண்ணாடியை மெருகிற அளவுக்கு திறமையை மனிதன் அறிவால் உயர்த்தி கொண்டான். இரும்பு ஆகாயத்தில் பறக்க எளிதாகிவிட்டது. இரும்பு எப்படி ஆகாயத்தில் பறக்கும்? ஆனால் அதை கூட எளிதாக்கி விட்டான். அவனோட ஆற்றலின் மீறி நம்ம ஆற்றல் அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறோங்க, அவன் அதை வகுத்து கொண்டான். வருங்கால வாழ்விற்கு கேட்டளிக்கும். வருங்காலம்தான் முக்கியம். வாழும் காலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை ஒட்டி தான் வருங்காலம் வகுக்கப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. அப்போ வருங்கால வாழ்விற்கு கேட்டளிக்கும் வகை வகையாய் போர்க்கருவிகள் பெருக்கிக் கொண்டோம். இந்த இடத்துல தான் சுவாமிஜிக்கு மனசு கொஞ்சம் வலிக்கிறது. வருங்காலத்துக்கு எதை விட்டு சொல்லணும்? அன்பு, கருணை, மேன்மை, மென்மை, அமைதி, இதெல்லாம் தான் விட்டு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறோங்க, போர்க்கருவிகளை உருவாக்கி கொண்டோம். வகை வகையாய். இது எவ்வளோ ஒரு துன்பத்தை உருவாக்கிறது. சும்மா ஒரு உடம்புல ஒரு காயம் பட்டாவே வலிக்குது நம்மளுக்கு, அந்த ரணம் ஆறுறது. ஆனால் போரில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ துன்பங்கள் நிகழ்கிறது. கை கால் இழந்துடுறாங்க. அசோகன் புத்தர் பதத்தில் சேர்ந்தது காரணமே போய் நேரில் பார்க்குறது தான். அவருக்கு துன்பத்தை பார்த்த பிறகு தான் அவர் எவ்வளோ ஒரு கஷ்டம் துன்பம் எவ்வளோ ஒரு துன்பம்னு அவருக்கு உணர்ந்ததால் தான் என்ன பண்ணாருங்க, அவர் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு மக்களுக்காக சாலை ஓரங்களில் மரங்களை நட்டால். இதில் எதிர்கால சங்கதிகளுக்காக அங்கங்கே தங்கக்கூடிய இடங்களை அமைத்தார். எவ்வளோ ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்காலம் சுகமாக வாழ்வதற்காக தான் நாம் செயல்படுத்த செயல்படுத்த நாம் முனைய வேண்டும். அப்போ நெருங்கி வரும் பேரழிவை தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமிஜி பார்த்திங்கன்னா உலக சமாதானத்துக்காக பொருள் துறையில் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தாரு, முடியல. சரி வேறு ஏதாவது விதத்தில் செய்யலான்னு பார்த்தாலும் எதுவுமே அவருக்கு முடியல. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம நிலையை தனி மனிதன் அமைதியின் மூலமாக தான் சமாதானத்தை எடுத்துகிட்டு வர முடியும்னு அவர் உணர்ந்தார். அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுதான் நெருங்கி வரும் பேரழிவை தடுக்க ஆன்ம நிலையறிந்து வாழ்கின்ற புதுமையை காண்போம். ஏன் ஆன்ம நிலையை அறியணும் அப்படின்னா, அந்த ஆன்ம நிலையை உணர்ந்தாதான் நாம் எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்ற நிலைமைக்கு நாம் உருவாகும். அது சின்ன ஒரு எறும்பாக இருக்கட்டும், யானையாகட்டும், மனிதனாகட்டும், எல்லாம் என்ன பண்ணுங்க, உயிர் என்ற நிலையில் மட்டும் பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உருவாகும். அப்போ அந்த நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆன்ம நிலையை உணர்ந்துட்டோம் அறிந்துட்டோம் அப்படின்னா வாழ்கின்ற புதுமையை காண்போம் அப்படின்றது. அப்போ புதுமையை காண்போம்னா, புதுமைன்னாங்க உடையில் நடை உடை பாவனையில் கிடையாது. ஆன்ம நிலையை உணர்ந்து அந்த வழியில் நடக்கும் பொழுதுதான்
எல்லா உயிரும் ஒன்றாக நம் உணர்வு பெறுவோம். அப்போ விஞ்ஞானம் மெய்ஞானம், விஞ்ஞானம் வெளி உலகம், மெய்ஞானம் உள் உலகம். புற உலகத்துக்கும் அக உலகத்துக்கும் உணர்வை தெரிந்து கொண்டு புற வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே அக வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி, அக வாழ்க்கை வாழ்ந்தால் அனைவரும் ஒன்று கூடி சுகமாக வாழ்வதற்கு ஒரு வழி இரையாற்றல் அமைக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனை கொடுத்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.